Hi எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. ட்ரெண்டி அண்ட் பியூட்டிஃபுல்லான 3 டைப்ஸ் ஆஃப் பிளான்டர் எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டை டிசைன் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட பாட் இல்லைன்னா எனி கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் பாக்ஸை எடுத்துக்கோங்க. பாட் டிசைன் பண்ணுறதுக்கு வால்புட்டி பவுடர் யூஸ் பண்ணலாம். வால்புட்டி பவுடரில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணி டோ கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வரலாம். அப்புறம் வால்புட்டி பவுடரில் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இந்த டோலேருந்து கொஞ்சம் பாட்டை எடுத்து இப்படி ஃப்ளாட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பாட்டில் க்ளூ கூட கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணி டைல்யூட் பண்ண க்ளூவை பாட் ஃபுல்லும் அப்ளை பண்ணி இந்த க்ளேவை ஸ்டிக் பண்ணலாம். க்ளூ திக்காக இருக்கிறதால சம்டைம்ஸ் இந்த க்ளே ஸ்டிக் ஆகாது. ஸோ டைல்யூட் பண்ண க்ளூவை யூஸ் பண்ணால் இந்த க்ளே நல்லா ஸ்டிக் ஆகிடும். இது மாதிரி வால்புட்டி க்ளே பாட் ஃபுல்லும் செஞ்சு ஸ்டிக் பண்ணலாம். திக்னஸ் ஆஃப் த க்ளே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்படி செஞ்சுட்டே வரப்போ சில பிளேஸில் கேப் இருக்கும். அந்த கேப்பை க்ளே யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிடலாம். அப்புறம் அன்இவனாக இருக்கிற சர்ஃபேஸை வாட்டர் யூஸ் பண்ணி இப்படி ஸ்மூத் பண்ணலாம். வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள். நிறைய வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சர்ஃபேஸ் ரொம்ப சாஃப்டாகிடும். அப்புறம் டிசைன் பண்ணுறப்ப கொஞ்சம் பர்ஃபெக்டாக வராது. ஸோ வாட்டரை மட்டும் கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ வால்புட்டி க்ளே பார்ட் ஃபுல்லும் ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டிசைன் பண்ணலாம். டிசைன் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் இருந்த டாய்ஸோட ஒரு பார்ட்டை எடுத்துக்கிட்டேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மாதிரி ஒரு சைன் இருந்துச்சு. இப்போ இதை பார்ட் ஃபுல்லும் ப்ரெஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம். கம்பேர்ட் டு ஏர் ட்ரை க்ளே வால்புட்டி பவுடர் க்ளே ஸ்லோவாக செட் ஆகுது. ஸோ வேணுங்கிற டிசைனை நம்ம பண்ணிக்கலாம். இந்த டிசைன் பார்ட் ஃபுல்லும் ப்ரெஸ் பண்ணி முடித்த பிறகு பார்க்க ஒரு டைல்ஸ் எஃபெக்டில் சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது டாய்ஸோட பார்ட் இல்லாட்டி ஸ்கெட்ச் பென் கேப் இருக்குல்ல, அதை கூட யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம். அடுத்த பார்ட் ஃபோர்க் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்படி ஹரிசாண்டலாக ப்ரெஸ் பண்ணலாம். அப்புறம் வெர்டிக்கலாக ப்ரெஸ் பண்ணலாம். இது மாதிரி ஃபுல் பார்ட்டையும் டிசைன் பண்ணலாம். இந்த ஃபோர்க்கில் இருக்கிற 4 ஸ்ட்ரைப்ஸ் டுகெதர் அண்ட் கேப் எகெயின் 4 ஸ்ட்ரைப்ஸ் டுகெதர்னு இந்த பேட்டர்னும் பார்க்கவே டிஃப்ரெண்ட் லுக்கில் க்யூட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்ட் பைப் டிசைன் பண்ணலாம். இதுக்கு இந்த பிளாஸ்டிக் பைப்பை ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த பைப்பில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த வால்புட்டி க்ளேவை இந்த பைப்பில் ஃபில் பண்ணலாம். அப்புறம் அப்படியே இந்த பைப் மோல்டை பாட்டில் இப்படி ப்ளேஸ் பண்ணி ஸ்லோவாக எடுத்துடலாம். இது மாதிரி 9 சிலிண்ட்ரிக்கல் ஷேப் க்ளேயை இந்த பாட்டில் அரௌண்ட் 2 சென்டிமீட்டர் கேப்பில் ஸ்டிக் பண்ணலாம்.
அவ்வளோதான், பாட் டிசைன் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ டாப் போர்ஷனில் இப்படி க்ளே அப்ளை பண்ணி பாட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இந்த 3 பிளான்ட்டஸும் ஒரு 24 hours நல்லா ட்ரை ஆகட்டும். இந்த பிளான்டரில் இருக்கிற க்ளே பார்ட் நல்லா ட்ரை ஆன பிறகு ஏதாவது அன்ஈவனான சர்ஃபேஸ் இருந்ததுன்னு சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணலாம். அவ்வளோதான், பிளான்டர் ரெடி. இப்போ பெயிண்ட் பண்ணலாம். பிளான்டர் ஃபுல்லும் ஒயிட் கலரில் ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணலாம். நான் வந்து ஒயிட் எனாமல் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்ல ஒரு கிளாஸியான ஒரு லுக்கை கொடுக்கும். இந்த ஒயிட் பெயிண்ட் ட்ரை ஆன பிறகு பிளாக் கலர் யூஸ் பண்ணி பிளான்டரில் பண்ண டிசைன் எல்லாம் பாப்அப் பண்ணலாம். ஃபோர்க் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண பிளான்டரில் இந்த லைன்ஸை மட்டும் பிளாக் கலரில் பண்ணலாம். அப்போ தான் இந்த டிசைன் நல்லா டிஃபைனாக தெரியும். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப் பிளான்டரில் இந்த ஸ்கொயர்ஸ் அவுட்லைன் மட்டும் பிளாக் கலர் கொடுக்கலாம். ஃபைனலாக இது பார்க்க டைல்ஸ் எஃபெக்டில் அழகாக இருந்தது. ஃபைனலாக இந்த பிளான்டரில் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இது மாதிரி ஏரோஸ் போடலாம். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் பிளான்டர் வந்து எந்த பிளேஸில் வைக்கிறோமோ அந்த பிளேஸை நல்லா பிரைட்டாக பாப்அப் பண்ணி காட்டும். ஒரு நார்மல் பிளாஸ்டிக் பாட்டை இப்படி 3 டிஃப்ரெண்ட் லுக்கில் க்ரியேட் பண்ணலாம். இந்த 3 பிளான்டர்ஸ் ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.